ஜெய் விஷ்ணு பிரமா ஈஸ்வரன் சிவன் முக்கால் சத்தியம் விஷ்ணு பிரமா மகேஷ். விஷ்ணு பிரமா மகேஷ்னா டெல்லியிலேருந்து ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து எல்லாம் மகேஷ்னா தான் தெரியும். தமிழ்நாட்டுக்காரனுக்கு இந்த முட்டா பெயர்களுக்கு சிவன்னா தெரியும். சரியா? அதுதான் கணக்கு போடுதார். முக்கால் சத்தியம் 3 தலைச்சக்கரம் 3 தலைச்சக்கரம் 3 பேருமே நாங்கள் இப்படித்தான். என் பொம்பளை பிள்ளைய சொல்லுதார் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன். என் பொம்பளை பிள்ளை நாங்கள் 3 பேர் நிற்போம். பொம்பளை பிள்ளை கீழே சீட்டில் அமர்ந்து உட்காந்துருப்போம். பதவி இதுதான் கணக்கு. நாங்கள் மேலே 3 பேருமே நிற்போம். ஆட்சி ஆளுதோம். முக்கால் சத்தியம் 3 பேர் 3 தலைச்சக்கரம். நாங்கள் ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி. இது சாமி பவர் ஆட்சி. பிள்ளைகள் மாநிலத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு நாங்கள் மேலே உட்காந்துருப்போம். கீழே பொம்பளை பிள்ளை உட்காந்து ஆட்சி ஆளுது இன்னையிலிருந்து. முக்கால் சத்தியம் தமிழ்நாட்டில் இதே மாதிரி தான் இவனுக்கும். எங்கள் 3 பேர் நாங்கள் 3 பேர் மேலே, இவன் கீழே உட்காந்து அவன் ஆட்சி ஆளுதான் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு முழுவதும் இளைய பையனுக்கு, மூத்தவனுக்கு நாகராஜனுக்கு இலங்கை சுலோன்லேருந்து வெளிநாடு பூரா கொடுத்துட்டார். அவன் அங்கே ஆட்சி ஆளுதான். அவனுக்கு கணக்கு அதுதான். அவனை ஏற்கனவே உள்ள கணக்கு போட்ட கணக்கு அதுதான். மானிட பிறவி விஷ வாயுவிலே அவனுடைய விஷத்தன்மையில் எல்லா நாடும் அழிச்சிருவான். வெளிநாடு பூரா அப்படியே அப்போ தான் கை எடுப்பான். கடவுளே தப்பு செஞ்சிட்டோம் மன்னிச்சிருங்கன்னு. அப்போ தான் ஒவ்வொரு நாட்டுக்காரன் கேட்பான் கேள்வி. இங்கே தமிழ்நாட்டில் பயங்கரமான அடி விழும். பயங்கர அடி அடிக்கல அவன் கையை எடுக்க மாட்டான். தமிழ்நாட்டுக்காரப்பே மோசமான களவாணி மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு மோசமான மட்டமான வேக. சரியா? அவன் பொண்டாட்டி மாறு புள்ள மாறு போன விட்டு தான் அப்படியே கையை தூக்குவான். அதுக்கப்புறம் அவன் வாரிசு போன விட்டு கையை தூக்குவான். இவனே சாய்வான். பெரிய முண்டுகளை உட்காந்துருக்கான் 60 வயசு 70 வயசு. இது சாயலை அவன் குடும்பத்தில் அவன் பொண்டாட்டி பிள்ளைய கையை தூக்கும். அந்த மாதிரி கையை தூக்க வைப்பார். முக்கால் சத்தியம் விஷ்ணு பிரமா சிவன் கணக்கு. பதவி கொடுத்தாச்சுடா பிள்ளைகளுக்கு. இனிமேல் டெல்லியில் அடியை கேளு. அவனுக்கு மந்திரி இருக்கானா, அந்த கண்டாரோலிமனுக்கு அடி, பிரதமர் கண்டாரோலிமனுக்கு அடி, நிதியமைச்சர் கண்டாரோலிச்சு அவளுக்கு அடி, முண்டச்சி முண்டப்பனுக்கு. முக்கால் சத்தியம் ஆளுநர் குடியரசுத் தலைவர் எல்லாத்துக்கும் அடி. டெல்லியிலேருந்து அடிக்கிற அடியில் தமிழ்நாடு வரைக்கும் அடி விழும் தருமடி. இப்போ யார் போகிறா? 2 பேர் போகிறாங்க. மீனாட்சி சுந்தரேசர் மீனாட்சி. புரியுதா? 2 பேர் தான் இந்த ஆட்சி கணக்கை முடிக்க முடியும். 2 பேர் இப்போ பூமியில் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. அடி தமிழ்நாட்டில் ஒருத்தனுக்கு கல்லிட்டு எரிதார். என்னடா இங்கிட்டு வலிக்கு அங்கிட்டு வலிக்குங்க. அமைச்சர்கள் பூரா உட்காந்து ஆட்டுதானா, அமைச்சராக போயிருக்கானா. அந்த கண்டார ஒளிமனுக்கு அடி கல்லிட்டு எரித்தார். டெல்லியில் நிமித்தான் இன்னையிலேருந்து எருத்துவார். மூஞ்சி முகரெல்லாம் எருத்து கல்லிட்டு எருத்துவார். சாமி கடவுள் எருத்துல அவன் உடம்பு பூரா பொக்களமாக கிளம்பி ஆஸ்பத்திரியில் அறுக்க போவான். அமைச்சர்கள் பூரா அரசியல்வாதி பூரா ஆணும் பெண்ணு முக்கால்